சார் அண்ட் லிங்குசாமி ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரமேஷ் அரவிந்த் டைரக்ஷன்ல உலக நாயகன் ஆண்ட்ரியா ஜெர்மியா, பூஜா குமார், பார்வதி மேனன், கேபி சார், நாசர், ஊர்வசி மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரீசெண்டா ஆடியோ லான்ச் பண்ணிருக்க படம் உத்தம வில்லன். படத்துல மொத்தம் 7 சாங்ஸ், 7 OST, 3 கரோக்கின்னு மொத்தம் 17 ட்ராக். ஆல்ரெடி இந்த படம் 28th செஞ்சுரி அண்ட் 8th செஞ்சுரியில நடக்கிற ஸ்டோரின்னு சொல்லிருக்காங்க. ஆனா சாங்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவா சாங் மட்டும்தான் 20th செஞ்சுரிய டச் பண்ணுது. ட்ரம்ஸ் பீட்னு ஒரு டைனமிக் சாங்குங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அதே நேரத்துல செக்ஸியாவும் இருக்கு. பாப் கேட்டகரியில வர இந்த சாங் கிஸ் கிஸ்னு நம்ம உலக நாயகனுக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்காது விவேகா. இந்த பாட்டை பாடினது கமல் அண்ட் சரண்யா கோபிநாத். சான்ஸே இல்லாத ஒரு காம்பினேஷன்ங்க. அடுத்து கிளாசிக்கல் ஃபீல்ல ஃப்ளூட், மிருதங்கம், ட்ரம்ஸ்னு ஒரு விண்டேஜ் ஃபீல்ல இருக்க பாட்டு தான் காதலும் கடவுள் முன். பத்மலதா அண்ட் கமல் சார் பாடியிருக்க இந்த சாங் கன்ஃபார்மா 8th செஞ்சுரியில வர ஒரு கிளாசிக்கல் சாங். லிரிக்ஸ் கமல் சார் செந்தமிழ பொழிஞ்சிருக்கார். அதுக்கேத்த மாதிரி பிஜிஎம்னு ஜிப்ரானும் கலக்கி இருக்காரு. கிளாசிக்கல் லவர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பாட்டு ஒரு ட்ரீட் தான். ஆனா என்னன்னே புரியாத ஒரு ஹாரர் ஃபீலும் இந்த பாட்டுல இருக்குங்க. கமல் சார் வாய்ஸ்ல, சுப்பு ஆறுமுகம் லிரிக்ஸ்ல நம்மள அப்படியே புல் அரிக்க வைக்கிற மாதிரியான எபிக் சாங் தான் உத்தமன் இன்ட்ரோடக்ஷன். அப்படியே ஒரு வில்லு பாட்டுங்க. இத பாட்டா கேக்குறத விட விஷுவலா பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த சாங்க்கு கமல் சாரோட வாய்ஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். கமல் சாரே எழுதி பாடி அவர் கூட யாசின் நிசார், ரஞ்சித் அண்ட் ஐயப்பன் பாடியிருக்க சாங் தான் சாகாவரம். படத்துல ஒரு மன்னனுக்காக பாடுற பாட்டுங்க. இந்த பாட்டோட வெயிட்டே அந்த பியானோ பேக்ரவுண்ட் தான். செய்யுள் போல் ஒரு காதல் வேண்டும்னு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் மட்டும் இல்லாம லிரிக்ஸையும் கொடுத்திருக்காரு கமல் சார். கிளாசிக்கல் வித் இங்கிலீஷ் பீட், டிஃபரெண்ட் அட்டெம்ப்ட். சாகாவரம் போல் சோகம் கேளாய் மன்னா. காவிய தலைவன் மாதிரியே இந்த படத்திலயும் நாடகத்தை பேஸ் பண்ணி ஒரு 3 சாங் இருக்குங்க. கொஞ்சம் லென்த்தியான சாங்கா இருந்தாலும் அப்படியே விஷுவலா கண்ணு முன்னாடி கொண்டு வருது. இரணியன் நாடகம் லிரிக்ஸ் எழுதி கமல் சார் தான் பாடியிருக்காரு. இத லிரிக்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுங்க, அப்படியே கதையே சொல்லிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இரண்யன் பிரகலாதன் கூட பேசுறது, சண்டை போடுறதுன்னு இரண்யன் கதை தெரியாதவங்களுக்கு கூட இந்த பாட்டு கதை சொல்லும். திரும்பவும் கமல் சாரோட வாய்ஸ் ஃபேபுலஸ்ங்க. அந்த ஃபீல கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாம அக்கம்பெனி பண்ணி செண்டா, குழல்னு ஒரு கிளாசிக்கல் ஒர்க்க கொடுத்திருக்காரு ஜிப்ரான். இன்ஃபேக்ட் இந்த பாட்டை கேட்கும் போது நம்ம மைண்ட்குள்ள ஸ்டோரி விஷுவல் ஆகும். இதே மாதிரி முத்தரசன் கதையும் இருக்குங்க. இதோட லிரிக்ஸ் எழுதி பாடி இருக்கதும் நம்ம கமல் சார் தான். மிருதங்கம், ஹார்ன்னு ஒரு மெஜஸ்டிக் சாங்கா இருக்கு. சந்தோஷம், சீரியஸ்னு பல எமோஷன்ஸ மிக்ஸ் பண்ணி கொடுக்கற ஒரு பாட்டு. பட் என்ன கதைய ஃபாலோ பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உத்தம வில்லனோட கடைசி ட்ராக் வழக்கம் போல நம்ம கமல் சாரே எழுதி பாடியிருக்காரு. கூட MS பாஸ்கரும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. உத்தமன் கதை ஆப்வியஸ்லி இதுவும் ஒரு வில்லு பாட்டோட வர நாடகம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டோட சிம்பனி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பட் இத ஃபுல்லா பாட்டுன்னு சொல்லிட முடியாது. கமல் சார் பாட்டா இல்லாம இடையில கதையும் நரேட் பண்ணிருக்காரு. இந்த 7 சாங்ஸ் போக 7 OST அண்ட் 3 கரோக்கியும் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த உத்தம வில்லன்ல கேட்ட உடனே பிடிக்கும்னா 20th செஞ்சுரி ஃபீல்ல இருக்க லவர் சாங், கமல் சாரோட பத்மலதா பாடியிருக்க காதலும் கடவுள் முன் அண்ட் உத்தம வில்லன் இன்ட்ரோடக்ஷன் கேட்ட உடனே பிடிச்சிரும். பட் ஜிப்ரான் இந்த ஒரு படத்திலே கமல் சார் உங்களை எவ்வளவு புளிஞ்சிருக்காருன்னு தெரியுது.